அத்தை, பெரியம்மாவை பாத்தீங்களா? ஐயோ, இவ்வளவு நேரம் உங்களை முந்தானில தான் முடிஞ்சு வச்சிருந்தேன். எப்ப இறங்கி போனாங்கன்னு தெரியலையே. அத்தை, நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். நீங்க விளையாட்ட பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் சீரியஸா தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன இந்த வீட்டோட சிசிடிவியா? எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு தேவையானப்ப போட்டு காட்டுறதுக்கு. சீனு, அத்தை பேசுறது பாத்தியா? அம்மா, ஒரு முக்கியமான ஃபைல்ல கையெழுத்து வாங்கணுமா? அதுக்கு ஏன்டா ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? வீட்ல யாரு எங்க போறாங்க எப்ப போறாங்கன்னு பாத்துட்டு இருக்கிறதா என் வேலையா? அம்மா, எதுக்குமா அப்படி கத்துறீங்க? பிடிக்காத விஷயம் பேசினா கத்த தான் செய்வேன். உங்களுக்கு மாயா பேசினாலே பிடிக்காதுல்ல? பொண்டாட்டிக்கு ஜால்ரா போடுறதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, என்கிட்ட காட்டாத. இவனே எனக்கு எதிரியா? அப்படிதான் உங்க பேச்சே இருக்கு அத்தை. சீனு, வா நம்ம வெளியே போய் தேடலாம். இவங்க தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. ஆமா, எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்னடா சின்னு, உன் அம்மா கச்சேரி ஆரம்பிச்சிட்டாளா? அப்பா, ஆமாப்பா, ஒரு சாதாரண விஷயம். அத்தை எங்கன்னு மாயா கேட்டா தெரிஞ்சா தெரியும்னு சொல்லணும், தெரியாதுன்னா தெரியலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு. ஆமா, இவர் பெரிய போலீஸ் ஆபீசர். இவர்கிட்ட புகார் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏய் அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்பா, நீங்க ஜானகி அத்தையை பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா பார்த்தேன். எங்க போனாங்க மாமா? தங்கச்சி இங்க தான் போன்ல பேசிட்டு இருந்துச்சு. ஏதோ ஜீவா ஜீவான்னு பேசின மாதிரி இருந்தது. ஜீவானா பேசினாங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க மாமா. ஆமா மாயா, நல்லா என் காதுல விழுந்துச்சே. போன் பேசி முடிச்சிட்டு பையில ஏதோ எடுத்துக்கிட்டு அவசரமா கிளம்பி போச்சே. எங்கேயாவது அவசரமா போகணும்னா நான் கூட கார்ல கொண்டு வந்துக்கிறேன்னு சொன்னனே. வேண்டாம், பக்கத்துல தான், நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போச்சு. அப்படியே அவசரமா எங்க போயிருப்பாங்க? ஒரே குழப்பமா இருக்கே. ஜீவான்னு சொல்லி யார்கிட்ட பேசிருப்பாங்க? இல்லம்மா, நான் கூட மச்சாங்கிட்ட தான் பேசிட்டு இருக்குமோன்னு நினைச்சேன். அப்போ மச்சாங்கிட்ட பேசலையா? பெரியப்பா ஏதாவது பேசியிருந்தா என்கிட்டயோ சீனுகிட்டயோ சொல்லிருப்பாங்களே பெரியம்மா. எங்க கிட்ட கூட சொல்லாம, வாசல்ல பார்த்த உங்ககிட்ட கூட எதுவும் சொல்லாம எங்க போயிருப்பாங்க?